நல்லா இருக்கீங்களா? வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க? என் வீட்டுல விடு, உன் வீட்டுல என்ன கதை அதை சொல்லி. என்ன பிரச்சனை உனக்கு? லவ்ல பிரச்சனை, லைஃப் பிரச்சனை. என்ன பிரச்சனை லவ்ல? லவ்ல எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் கேஸ்ட் பாக்குறாங்கண்ணா. உன் கேர்ள் ஃபிரெண்ட் பாக்குதா? கேர்ள்ஸ் எல்லாம் பாக்கல. கூப்பிட்டா நாளைக்கே ஓடியாந்துரும். அது சரி, லவ் ஸ்டோரி சொல்லு. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? லவ் ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தங்கச்சியை லவ் பண்ண. எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க தங்கச்சிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்க அக்கா வந்து என்கிட்ட பேசுனுச்சு. நான் 2 பேரையும் லவ் பண்ணிட்டு இருந்தா இதுல சரி 2 பேர்ல யாரு முக்கியம்னு கேட்டப்ப நான் அக்கா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன். டேய் ஒரே நிமிஷம் இரு. நீ சூப்பர் மார்க்கெட் போய் தோரம் பருப்பு வாங்க போயிருக்கிற. அங்க உளுந்தம் பருப்பு கிடைச்சோடனே எடுத்துட்டு வந்துக்கிற. அதானே 2 பேரையும் கட்டிக்கோய. அதானா ஒத்துக்க மாட்டாங்க 2 பேருமே. உண்மையை சொல்லு, உனக்கு யார் மேல காதல்? அக்கா தானா? வாட் அ லவ். ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாங்கண்ணா அவங்க தங்கச்சி. ஒரு 6 மாசம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவங்க அக்கா வந்து என்கிட்ட பேசுனோடனே போட்டோ அனுப்பிச்சு விட்டோடனே அவங்க அக்கா வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க நைட் 7 மணிக்கு. தங்கச்சி வந்து நைட்டு 10 மணிக்கு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுது. நான் வந்து சரி யாரும் உனக்கு வேணும்னு கேட்டா நான் அக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த கேஸ்ட் பிரச்சனை நினைச்சிருந்தேன். உன் டேஸ்ட்ல தான் பிரச்சனை இப்பதான் புரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கண்டிப்பா போய் மச்சி நிச்சி ஒத்தி கிச்சு பச்சை தண்ணி பத்தி கிச்சு பிள்ளையிலேன்னு நீ கண்டிப்பா பண்ணுவ. கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடுறேன். எனக்கு இருக்குது அக்கா அப்படின்னு அந்த பொண்ணை பிடிச்சி தொக்கா தூக்கின்னு வந்துக்கிறேன். ஏன்டா